வணக்கம், வெல்கம் டு பிரேமி கிராஃப்ட் அண்ட் கிச்சன். இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்டு பீட்ஸ் பேக் எப்படி போடுறதுன்னு நம்ம இன்றைக்கி டுட்டோரியலாக பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 7.25 அடியில் 24 கட் வயர் எடுத்திருக்கேன். இது வந்து 4 மடங்காக தான் போட முடியும். 6 × 4 24. அதே மாதிரி சைடில் 4 × 3 12. அந்த மாதிரி தான் 4 மடங்காக தான் போட முடியும். ஏன்னா இது வந்து நமக்கு வந்து 4 ஒயர் வரணும். அப்போ தான் ஈவனாக எல்லா இடத்துலையும் பீட்ஸ் கோக்க முடியும். இப்போ இந்த கலருக்கு வந்து எந்தெந்த பீட்ஸ் போட்டால் அழகாக இருக்கும்னு காம்பினேஷன்னு சொல்கிறேன். இந்த பிங்க் போட்டாலும் நல்லாயிருக்கும், ப்ளூ போட்டாலும் நல்லாயிருக்கும், மெரூன் போட்டாலும் நல்லாயிருக்கும். நான் எடுத்து வச்சுருக்க கலர்ஸ் எது போட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து ஒரு 15 அடியில் ஒரு ஒயர் எடுத்து ஒரு லைன் ரன்னிங் ஒயர் சுற்றிட்டு வந்துட்டேன். ஏணிப்படி முடித்து எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். லாஸ்ட்டு ஒயர் இருக்குல்ல, அதை முடிச்சுட்டு நம்ம ஆரம்பித்த ஒயர் இருக்குல்ல, அதை லூஸ் பண்ணிவிட்டு நம்ம 15 அடிக்கு எடுத்த ரன்னிங் ஒயரை உள்ளே விட்டு வெளியில் இழுத்துடணும். இழுத்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா ரன்னிங் ஒயர் இப்படி இருக்குது. அடுத்த முடிச்ச வந்து மேலே வச்சுக்கணும். மேலே வச்சுட்டு அதுக்கு அடுத்ததில் ஒயரில் நாட்டை போடணும். நம்ம ரன்னிங் ஒயர் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ஒரு 15 அடிக்கு எடுத்து நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா போகணும். ஏன்னா அந்த இதுக்குள்ளே விட்டு எடுக்கணும். இப்போ பாருங்கள், எடுத்துருக்கிறது தெரியுதா? இப்போது எனக்கு அந்த 15 அடி ரன்னிங் ஒயர் தீர்ந்துருச்சு. இப்போ நான் ஒயர் ஜாயின் பண்ணுறேன். நீங்கள் கலர்ஸ் மாற்றும் பொழுதோ, பேஸ்கெட்டுக்கு வந்து கலர் மாற்றும் பொழுதோ, இல்லை ஒயர்ஸ் தீர்ந்துருச்சுனாலும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜாயின் பண்ண இடமே தெரியாது. பாருங்கள், நான் ரன்னிங் ஒயர் தான் எடுத்திருக்கேன். ஒரு 4 பூவுக்கு உள்ள ரன்னிங் ஒயரை எடுத்து சொருவிக்கணும். இப்போ அந்த 15 அடிக்கு எடுத்து நான் போட்டேன் பார்த்திங்களா, அந்த ஒயர் தீந்துருச்சு. ஃபஸ்ட்டு ஏணிப்படி முடித்து போட்டேன்ல, அது வந்து தீந்துருச்சு. ஒரு சுற்று முடிச்சுட்டு வந்தோடனே தீந்துருச்சு. ஏணிப்படி முடித்து போட்டோடனே தீந்துருச்சு. இப்போ நான் வந்து ஒயர் ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணுறேன். பாருங்கள், ஒரு 4 பூவுக்கு சொருவிக்கிட்டேன். இது ரன்னிங் ஒயர் தான். இங்கே பாருங்கள், ரோலோடு இருக்கிற ஒயர் தான் நான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். இது வந்து ரன்னிங் ஒயரு. பாருங்கள், ரோலில் இருக்க ஒயரை தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இது வந்து தீந்த ஒயரு. இப்போ பாருங்கள், நாட் போடுறோம். ரெண்டையும் சேர்த்து நாட் போட்டு சுற்றி இந்த தீந்து போன ஒயர் இருக்குல்ல, அதை அப்படி விலக்கி விட்டு இது ரெண்டுக்கும் இடையில நம்ம ரன்னிங் ஒயரை மடித்து நாட் போடணும். இப்படி போட்டிங்கன்னா இந்த தீந்து போன ஒயர் இருக்குது பார்த்திங்களா, நம்ம போட்டுட்டு வர நாட்டுக்குள்ளேயே அந்த ஒயர் போயிடும். பாருங்கள், சுற்றிட்டு அந்த ஒயரை லைட்டாக இழுத்து விட்டு இந்த ஒயரை சென்டரில் போட்டு பூவை போட்டுடணும். இப்படி போட்டிங்கன்னா இந்த தீந்து போன ஒயர் இருக்குது பார்த்திங்களா, அது அப்படியே நாட்டுக்குள்ளேயே அந்த லைன்லேயே போயிடும். உங்களுக்கு வெளியில் பார்த்திங்கன்னா தெரியவே தெரியாது, சொருகின மாதிரியே தெரியாது. நம்ம எந்த இடத்துல ஜாயின் போட்டிருக்கோங்கிறதையே கண்டுபிடிக்க முடியாது. ஃபினிஷிங் அவ்வளோ நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒயர் நீங்கள் ஜாயின் பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஃபஸ்ட் லைன் போட்டுட்டு வந்துட்டேன். 2வது லைன் ஏணிப்படி முடித்து எப்படி போடுறோன்னு பாருங்கள். இப்போ பார்த்திங்களா, அந்த ஒரு லைனை விட்டுட்டு நான் ஒரு ஒயரை மேலே எடுத்து வச்சு அடுத்த நாட் போட்டேன்ல, அந்த ஒயர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் பாருங்கள். அந்த ஒயரை மடித்து அதுக்கு கீழே வர ஹோல்குள்ளே விடணும். பாருங்கள், ஜூம் பண்ணி தான் காட்டுறேன். அதுக்குள்ளே வர ஹோல்குள்ளே விட்டுடணும். விட்டுட்டு ஒயரை வெளியில் நல்லா இழுத்து விடுங்க. ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ ரன்னிங் ஒயரை மடித்து பூ போடுறதுக்கு மடிக்கிற மாதிரி மடித்து அந்த லூப்புக்குள்ளே அந்த ரன்னிங் ஒயரை விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்படி ஒயரை மடித்து நம்ம எப்போதும் நாட் போடுவோம்ல, அந்த மாதிரி நாட்டை போட்டுக்கோங்க. நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போது அடுத்த பூவில் நீங்கள் தொடங்கக்கூடாது. அடுத்த பூவில் வந்து இந்த ரன்னிங் ஒயரை அடியில் வச்சுட்டு அடுத்த பூ ஒயரை எடுத்து மேலே வச்சிடணும். அதுக்கு அடுத்த பூவில் தான் நீங்கள் பூ போடணும். அடுத்த ஒயரில் தான் பூவை போடணும். புரியுதுங்களா உங்களுக்கு? நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த ஒயர் மட்டும் தனியாக தெரியுது பார்த்திங்களா, எந்த வரிசைக்குமே சம்மந்தம் இல்லாமல். அடுத்த லைன் வரும் பொழுது இதை மடித்து உள்ளே விட்டு போடணும். இது வந்து நம்ம ஜாயின் பண்ணுற ஒயரு. அதை நல்லா உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. ஒரு 5-6 பூவுக்கு சொருகி விட்டுருங்க. இப்போது நான் 2வது லைன் போடுறேன். 5 லைன் போடுறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ தான் லேடர் நாட்டு ஈஸியாக புரியும். பிகினர்ஸ் வந்து லேடர் நாட்டு தெரியாமல்
பீட்ஸ் கூடைகள் பூஜை கூடைகள்லாம் போட முடியலன்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே நீங்கள் ஈஸியாக லேடர் நாட் கற்றுக்கலாம். இப்போ பாருங்கள், அடுத்த லைன் முடிச்சுட்டு வந்துட்டேன். பாருங்கள், இந்த வரிசைக்கு சம்மந்தம் இல்லாமல் பாருங்கள் ஒரு ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, லாஸ்ட்டு முடிச்ச ஒயர், அதை எடுத்து அந்த ஹோல்குள்ளே விடுறீங்க, ஒயரை வெளியில் இழுத்துடுறீங்க, ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ ரன்னிங் ஒயரை மடித்து நம்ம எப்போதும் பூ போடுற மாதிரி மடித்து அந்த லூப்புக்குள்ளே விடுங்க. இப்போ எப்போதும் போகலாம், அப்படி நம்ம பூ போடுறதுக்கு மடித்து அந்த ஒயர் எடுத்து நல்லா டைட்டாக நாட் போட்டுருங்க. இப்போ என்ன பண்ணணும், அந்த ரன்னிங் ஒயர் வந்துடுச்சா, இப்போ அடுத்த நாட் இருக்குல்ல, அந்த ஒயரை எடுத்து மேலே வச்சிடணும். பாருங்கள், இது ரன்னிங் ஒயரு. இந்த ஒயரை வந்து அடுத்த நாட்டில் எடுத்து வச்சிடணும். போட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கு அடுத்தது நான் லைன் போடுறேன். உங்களுக்கு அந்த நாட்டுக்குள்ளே சொருகி ஒரு லூப்பாட்டம் ஃபார்ம் பண்ணி ரன்னிங் ஒயரை மடித்து அதுக்குள்ளே விட்டு ஒரு பூ போட்டுற வேண்டியதான். டைட்டாக இழுத்துறணும். போட்டாச்சு. இப்போது 5 லைன் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ இந்த ஏணிப்படி முடித்த லேடர் நாட் இருக்குல்ல, அதை எப்படி ஃபினிஷ் பண்ணுறோன்னு பாருங்கள். ஒரு 3 இன்ச்சுக்கு ஒயரை விட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம லாஸ்ட்டாக முடித்தோம்ல லேடர் நாட் போட்டு, அதுக்கு அடுத்த நாட்டை லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோம்ல அந்த ஒயரை அந்த நாட்குள்ளே விட்டு நல்லா டைட்டாக இழுத்துடுங்க. இழுத்துட்டு இப்போ அந்த ரன்னிங் ஒயர் பிட் இருக்குல்ல, அதை எடுத்து அந்த நாட்டுக்கு அடியில் வச்சுருங்க. அடியில் வச்சு உள்பக்கமாக நல்லா சொருகி விட்டுருங்க. ஒயர் இருக்கிற வரைக்கும் ஒரு 5-6 நாட்டுக்கு நல்லா சொருகி விட்டுருங்க. நல்லா டைட்டாக சொருகி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு டைட்டாகிக்கும். இந்த லேடர் நாட் வந்து நம்ம உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி ஏடாக இருக்கும் பார்த்தீங்களா, டிஃப்ரெண்ட்டாக, அந்த மாதிரி தெரியவே தெரியாது. இந்த லேடர் நாட்டு முடிச்சுக்குள்ளேயே போயிடும். கிராஸாக தான் வரும், ஆனால் முடிச்சுக்குள்ளேயே போயிடும். பிரியவே பிரியாது இந்த கூடை லேடர் நாட்டு. அடுத்தது நம்ம எல்லாத்துலேயும் 2 ஒயராக எடுத்து கிராஸ் பண்ணிக்கணும். நம்ம 24 கட் ஒயரில் போட்டிருக்கோம்ல, எல்லாமே சைடு வால் சுற்று எல்லாமே இந்த மாதிரி 2 நாட்டாக எடுத்து கிராஸ் நாட்டாக போட்டுக்கணும். எல்லா இடத்துலையுமே போட்டுக்கணும். பேஸ்கட்டை சுற்றியுமே வந்து நீங்கள் 2 ஒயரை எடுத்து ஒவ்வொரு நாட் போட்டு கிராஸ் நாட் ஆகிக்கணும். இப்போ பாரு, எல்லாமே போட்டுட்டு வந்துட்டேன் நான். இப்போது இந்த 2 ஒயரை இதில் 2 ஒயரை எடுத்து போடணும். அப்படி போட்டோம்னா நமக்கு 3 நாட்டு ட்ரையாங்கிள் மாதிரி கிடைக்கும். ஏற்கனவே 2 கிராஸ் போட்டோம். இப்போ அதிலேருந்து 2 ஒயரு, இந்த பக்கம் 2 ஒயர்லேருந்து ஒரு ஒயரையும் அந்த பக்கத்துலேருந்து ஒரு ஒயரையும் எடுத்து ஒரு நாட் போட்டுடணும். நமக்கு 3 நாட்ஸ் பார்த்து ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதே மாதிரி பேஸ்கட் ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிட வேண்டியதான். அப்போ 2 தடவை நம்ம வந்து கிராஸ் நாட் ஆக்குறோம் இந்த பேஸ்கட்டுக்கு. நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க முடிச்செல்லாம் கிராஸ் நாட்டாக ஆக்கும் பொழுது. அப்போ தான் உங்களுக்கு பீட்ஸ் கூட போடும்போது நல்லாயிருக்கும். பாருங்கள், எல்லாத்துலேயுமே போட்டுட்டு வந்துட்டேன். பாருங்கள், நமக்கு ட்ரையாங்கிள் மாதிரி 3 நாட்ஸ் இருக்குது. இந்த 3 நாட்ஸ்லேருந்தும் நமக்கு இந்த பக்கம் 2 ஒயரு, ரைட்டில் 2 ஒயரு, லெஃப்டில் 2 ஒயர், மொத்தம் 4 ஒயர் போகும். இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரையாங்கிள்லேயும் 4 ஒயர் போகும். இந்த 4 ஒயர் இந்த பக்கம் பாருங்கள், ஒவ்வொரு ட்ரையாங்கிள்லேருந்தும் போகுது. நம்ம ஒவ்வொரு ஒயருக்கும் 6 பீட்ஸ் கோக்கணும். 6 பீட்ஸ் கோத்து நடுவில் 4 நாட்டு வர மாதிரி 2 பீட்ஸாக தள்ளி விட்டு நம்ம போடணும், நாட்ஸ் போடணும். பாருங்கள், நான் 2 ஒயருக்கு 2 பீட்ஸு தள்ளி விட்டுருக்கேன். அதே மாதிரி அந்த சைடில் 2 ஒயருக்கு 2 பீட்ஸு தள்ளி விடுறேன். தள்ளி விட்டு நம்ம நாட்ஸ் போடணும். நாலு நாட்ஸ் வரும் நடுவில். நல்ல டைட்டாக போடுங்க நாட்ஸ் எல்லாம். அப்போ தான் பீட்ஸ் கூட பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ இந்த இதுலேருந்து 2
பீட்ஸு 2 ஒயருக்கு 2 பீட்ஸு, அந்த பக்கம் லெஃப்டில் 2 ஒயருக்கு 2 பீட்ஸு தள்ளி விட்டு நாட் போடணும். இந்த மாதிரி நாட் போட்டிங்கன்னா நடுவில் 4 நாட் வரும் உங்களுக்கு. இதே மாதிரி நம்ம 3 டைமண்ட் வரைக்கும் பின்னிட்டு பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டில் நடுவில் 4 நாட்டு வருது பார்த்திங்களா, ஒவ்வொரு பீட்ஸ் ரவுண்டுக்குள்ளேயும் டைமண்ட்குள்ளேயும். அதில் வந்து லாஸ்ட்டாக முடிக்கும் பொழுது 3 நாட் தான் போடணும். அந்த மேலே இருக்க ஒரு நாட்டை பாருங்கள், 4 நாட்டு வருது, 3 நாட் தான் போடணும், ஒரு நாட் போடக்கூடாது. பார்த்திங்களா, இது மாதிரி போடக்கூடாது. அந்த நாட்டை போடாமல் ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம வந்து 6 லைனு கீழே நான் சொன்னேன்ல பேஸ்கட் ஆரம்பிக்கும் போது எப்படி லேடர் நாட் போட்டோமோ அதே மாதிரி ஆரம்பித்து 6 லைன் போட்டு ஒரு லைனை மடித்து நம்ம கைப்பிடி போட்டுக்க வேண்டியதுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்